மித்ராவின் 2025 தனியார் பாலர்பள்ளி மானிய திட்டத்தின் கீழ் 5000 மாணவர்கள் பயன்பெற ஏதுவாக 10 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களை சேர்ந்த மலேசிய இந்திய குழந்தைகளுக்கு தரமான முழுமையான பாலர் கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அனா பிந்தார் நெகாரா கமிலாங் திட்டத்தின் கீழ் இந்த மானியம் வழங்கப்படுகிறது. நிதிக்கு விண்ணப்பித்த 178 பாலர் பள்ளிகளில் கடுமையான பரிசீலனைக்கு பிறகு 173 பாலர் பள்ளிகளின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லாததும் காரணம் என பிரபாகரன் விளக்கினார். ஸ்டூடெண்ட்ஸ் மித்ரா மூலியமா கிடைக்கிற நிதி, அரசாங்கம் மூலியமா கிடைக்கிற நிதியில அவங்க எடுகேஷனை சப்சிடைஸ் பண்ணி இலவசமா சாப்பாட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களோட ஃபீஸும் நம்ம கொடுக்குறோம், அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் 50 வெள்ளி கொடுக்குறோம் ஒரு மாசத்துக்கு. ஸோ லெட்ஸே கிளாங் வேலியில ஒரு தடிக்காக்கு ஃபீஸ் 150 வெள்ளினா எங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 150 வெள்ளி ஃபீஸ். அந்த 150 வெள்ளி ஃபீஸ் பிளஸ் 50 ரிங்கெட் மக்கான. ஸோ இப்போ லெட்ஸே ரூரல் ஏரியாவில் அந்த ஃபீஸ் 100 வெள்ளி வருதுன்னா அதை தான் நம்ம தந்து பண்ணுறோம். பிகாஸ் ஆரம்ப காலத்தில் ஃப்ளாட் ரேட்டாக கொடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு ஆடிட் நகரா. ஸோ அதனால எங்களுக்கு கரெக்டான சட்டத்திட்டங்களை சொல்லி பாலர் பள்ளிக்கு KPM வழங்குற ஃபீ படி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்ன்ட்டு எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஒரு மாத காலம் கொடுத்துருந்தோம், அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் 2 மாதமா அப்போ 2 மாதம் வழங்கியிருந்தாங்க மித்ரா. அதுக்கு ஆக்சுவலி இந்த தடிக்கா நிர்வாகம்லாம் அது அந்த விஷயத்துல புதுசு இல்லை. அவங்க பல வருஷம், ஒருத்தவங்க 2 வருஷம், ஒருத்தவங்க 3 வருஷம், இதுலே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்லை. ஒதுக்கப்பட்ட 10 மில்லியன் ரிங்கேட்டில் 7 மில்லியன் ரிங்கேட் நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எஞ்சியவை உதவி தேவைப்படும் தனியார் பள்ளிகளுக்கு பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். இந்த மானியங்கள் எந்த வகையில் மாணவர்களை சென்றடையும் என்பதையும் அவர் விளக்கினார். மானியம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பாலர் பள்ளிகளின் பட்டியலை செப்டம்பர் 8 முதல் மித்ராவின் இணைய அகப்பக்கத்தில் சரிபார்க்கலாம். மானியம் கிடைத்த மாணவர்களிடம் இருந்து கல்வி கட்டணம் வசூலிப்பதாக சில தனியார் பாலர் பள்ளிகள் மீது புகார்கள் வருவது குறித்தும் பிரபாகரன் கருத்துரைத்தார். ஸோ இந்த புகார் நம்மளுக்கும் நிறைய வந்திருக்கு. அதாவது இந்த மித்ரா மூலியமா ஃபுல் ஃபீஸ் கிடைச்ச மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொலெக்ட் பண்றாங்கன்னு. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆடுவான் வரல, ஆனால் மித்ரா கிட்ட வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா மித்ரா ஆக்ஷன் எடுப்பாங்க. சில தடிக்காக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்களும் அந்த ஃபீஸை திருப்பி பேரண்ட்ஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த விஷயம் இன்னும் நடந்துச்சு கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம். இவ்வேளையில் வரலாற்றில் முதன்முறையாக மித்ராவின் அடைவு நிலை அறிக்கை தனது தனிப்பட்ட முயற்சியில் வெளியிடப்படுவதாகவும் பிரபாகரன் அறிவித்தார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அனைத்து விவரங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார். தற்போதைக்கு 500 பிரதிகள் அச்சிடப்பட்டுள்ளன. தேவைப்படுவோர் மித்ராவை நாடலாம் என்றார் அவர். The most awaited and Malaysia's largest indoor Deepavali Expo, Colors of Indiaவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் Southeast Asia Deepavali Festival and Trade Expo சுத்ரா மால் ஜோஹர் பாருவில் 3 to 7 செப்டம்பர் வரை 200க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள், சாரி, பஞ்சாபி சூட், லேங்கா என குர்தா, வெயிட்டி, டிசைனர் ஷர்ட் என காலிவுட், பாலிவுட், பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோஹர் பாருவில்.